இந்த தோல்விக்கு தோனி சொன்ன விளக்கம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து மும்பை வந்து பாராட்டி ஆகணும். சூப்பராக கண்டெயின் பண்ணாங்களே, நம்மளை எவ்வளோலாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட ஃபுல் ஃபயரை வந்து ஃபீல்டிங்லேயும் சரி, கேச்சஸ்லேயும் சரி, பவுலிங்லேயும் சரி கண்ட்ரோல் பண்ணி நம்மளை 177க்கு ஆல் அவுட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சிஎஸ்கே அண்ட் எம்ஐ மேட்ச் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கமாக ஒருத்தர் வந்து சூப்பராக விளையாண்டுருவாங்க. நேற்று டே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை நல்லா விளையாண்டுருச்சு, சென்னை வந்து படு மோசமான தோல்வி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரே விக்கெட் தான் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஹிட்மேனும் சூரியகுமாரும் சும்மா போட்டு பொழந்து எடுத்து வின் பண்ணிட்டாங்க. டோனி என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுடைய டீமை நாங்கள் ஜெயிக்க இந்த மேட்ச் ஜெயிக்க தான் நாங்கள் போராடுறோம். பாயிண்ட் டேபிளை பற்றி நாங்கள் யோசிக்கிறது இல்லை. இன்னும் 6 மேட்ச் இருக்கு, முயற்சி பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த சீசனுக்கு டீமை ரெடி பண்ணுவோம், சென்னை சூப்பர் கிங்ஸை டீமை ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறது அவருடைய பதிலாக இருக்கு. இது வரவேற்கத்தக்கதா அப்படின்னா வரவேற்கத்தக்கது. எல்லா டீமும் வந்து தப்பு பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் சிஎஸ்கேவும் தப்பு பண்ணியிருக்கு. ஆக்ஷன்ல சரியான பிளேயரை வந்து எடுக்காததான் இத்தனைக்கும் காரணம். சரியான பிளேயரை எடுத்திருந்தா அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. இந்நேரம் 4 சுத்தி இருப்பாங்க. நல்ல வந்து ஒரு 1 டவுன் 2 டவுன்ல ஒரு ஹிட்டர், பயங்கரமான ஹிட்டர் கிடைச்சிருந்தா அவரும் வந்து காட்டா மேக்கில் வந்து அடிச்சு சிஎஸ்கே வந்து இந்நேரம் வின் பண்ணி பிளே ஆஃப்குள்ள போயிருதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம உருவாக்குவோம், நம்ம ரெடி பண்ணுவோம், அடுத்த சீசனுக்கு சரியான தரமான ஒரு டீமை ரெடி ஆக்குவோம் அப்படின்னு சொல்லி டோனி சொல்லியிருக்காரு. இது வரவேற்கத்தக்கதான கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் தோல்வியிலிருந்து எப்படி மீள்றதுங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கணும். அவங்க அடுத்த சீசனுக்கு சூப்பரா ரெடி ஆவாங்க. மீதி இருக்க 6 மேட்சுக்கு எல்லாருக்கும் சான்ஸ் கொடுப்பாங்க. எல்லாரும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கிறத பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நம்ம சென்னை நம்ம தான் சப்போர்ட் பண்ணுவோம்.